ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாதாம் அல்வா பண்ண போகிறோம். பாதாம் அல்வா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பாதாம் ஒரு 150 கிராம் பாதாமை 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊறின பாதாமை தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தோல் உறிஞ்சு வந்துடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நான் 1 மணி நேரம் தான் ஊற வச்சேன். அதுக்கே இந்த மாதிரி நல்லா வருது. ஊற வச்சாதான் நல்லா உரிக்கிறதுக்கும் வரும், நல்லா அரைக்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் ஊற வச்சுக்கிறோம். பாதாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாதாம் போட்டு இதில் பால் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் பால் 100 மில்லி பால். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ பாதாம் அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். பாதாமை ஓரளவுக்கு குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல. அதுக்காக ரொம்ப குருணையாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கக்கூடாது. ஓரளவுக்கு குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். 150 கிராம் பாதாமுக்கு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். கரெக்டான அளவுக்கு எடுத்திருக்கேன். 150 கிராம் பாதாம், 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ணிக்கலாம். அல்வாவுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யில் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பாதாமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். அப்பப்போ கலந்து விடுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது மட்டுமே போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறப்ப நம்ம பால் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஆனால் எக்ஸ்ட்ரா பால் சேர்க்க தேவையில்லை. இதை மட்டுமே நம்ம நெய் விட்டு அப்பப்போ கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை போட்டு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் லைட் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. அதே போல் கலர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பாதாமோட கலரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கலர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சர்க்கரை போட்டு நம்ம கலர் கலந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்பப்போ நெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நல்லா ஒன்று சேர்ந்து வரும். நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு பாதாம் நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். அந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவிக்கோங்க. ஏலக்காய் தூள் உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 2 ஏலக்காயை தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ லாஸ்ட் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. இது சும்மா ஒரு அழகுக்காக மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம்னா தூவிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதோட நம்ம பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு பாதாம் அல்வா செஞ்சு பாருங்கள். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.